பெண்களின் வளர்ச்சி அதிகாரமளித்தலுக்கு வலிமை தருகிறது. மகளிர் தின விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் வழங்கப்படும் வீடு குடும்பத் தலைவி பெயரில்தான் வழங்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பெண் ஆளுநர் உரையில்லாமல் பட்ஜெட் தாக்கல். பெண் உரிமை மறுக்கப்படுகிறது என்றும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேதனை. ஐந்து மாநில தேர்தலில் வாக்குகளை எண்ணுவதற்கு முன் விவிபேடுகளை சரிபார்க்க கோரிய மனு. கடைசி நேரத்தில் என்ன செய்ய முடியும் என கூறி விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் மறுப்பு. மார்ச் 18ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல். கொரோனா விதிகளை பின்பற்றி கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சட்டப்பேரவையின் கேள்வி நேரம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். படிப்படியாக அனைத்து நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தகவல். மேகதாட்டு திட்டத்தை தடுக்க அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும். அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை. கோகுல்ராஜ் படுகொலை வழக்கில் யுவராஜுக்கு 3 ஆயுள் தண்டனை விதிப்பு. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற கோகுல்ராஜ் படுகொலை வழக்கில் மதுரை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. கோகுல்ராஜ் படுகொலை வழக்கின் தீர்ப்பை வரவேற்ற குடும்பத்தினர். பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வழக்கறிஞருக்கு மாலை அணிவித்து மகிழ்ச்சி. கோகுல்ராஜ் திட்டமிட்டு ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு தீர்ப்பு கிடைத்துள்ளதாக வழக்கறிஞர் மோகன் பேட்டி. மார்ச் 27ஆம் தேதி முதல் சர்வதேச விமான சேவைக்கு மத்திய அரசு அனுமதி. கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக சர்வதேச விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போட்டியில் நாட்டு இன மாடுகளுக்கு மட்டுமே அனுமதி என்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. சமூக வலைதளங்களில் ஆபாசமாக பேசுவது மிகவும் ஆபத்தானது. குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய பப்ஜி மதன் வழக்கில் நீதிமன்றம் கருத்து. நடிகை பாலியல் வழக்கில் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவு. சுமி நகரில் சிக்கி தவித்த பொதுமக்கள் வெளியேற்றம். தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள் உடனடியாக வெளியேற அறிவுறுத்தல். தற்காலிக போர் நிறுத்தத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்திய தூதரகம் வேண்டுகோள். ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு தடை விதித்தது அமெரிக்கா. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு எதிராக அதிபர் ஜோ பைடன் நடவடிக்கை.